2027 நீட்டுக்கு ட்ராப் எடுக்கலாமா வேணாமான்னு இன்னும் கன்ஃப்யூஷனா இருக்கீங்களா? அப்போ ப்ளீஸ் இந்த டிசிஷன கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க அண்ட் கிவ் மீ எ ஃபியூ மினிட்ஸ். நெறைய ட்ராப் எடுத்த ஒரு சிஸ்டரா நான் சில விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் இந்த வீடியோவோட எண்ட்ல ட்ராப் எடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே ஓனா கிளியர் மைண்டோட டிசைட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்க உண்மையிலே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் குடுக்கலாம், கிடைச்சா லக் அப்படிங்கிறதுக்காக நீட்டுக்கு ட்ராப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ சீரியஸா டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான். அண்ட் செகண்ட் கொஸ்டின், நீங்க ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நீட்ட ஒரு ஃப்ரெஷரா எழுதி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டான ஒரு அட்டெம்ப்ட் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ராப் எடுக்கணும்னு நெனைக்கலாம். இல்ல இந்த ரீநீட் எல்லாம் வந்ததுனால ஒரு பயத்திலேயே வந்து நல்லா படிக்க முடியாம போயிடுச்சு. அகைன் ஒரு ட்ராப் இயர் எடுத்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டான ஒரு அட்டெம்ப்ட் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கலாம். இல்ல என்னோட 100% வந்து நான் என்னோட போன எக்ஸாம்ல குடுக்கல. இந்த டைம் என்னோட 100% குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க ட்ராப் எடுக்கணும்னு நெனைக்கலாம். இதையும் தாண்டி நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். பட் உங்களோட டிசிஷன் எமோஷனலான டிசிஷனா? பிராக்டிகலான டிசிஷனா? பிகாஸ் எமோஷ்னலா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, அடுத்து ஒரு 9 டூ 10 மந்த்ஸ் எதனால இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ட்ராப் இயர் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயமா எடுத்துக்கக்கூடாது. நீங்க ட்ராப் இயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள கன்சிடர் பண்ணணும். அதில ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்களோட மென்டல் ஹெல்த். பிகாஸ் உங்க கூட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ 12த் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ரிப்பீட்டரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கூட படிச்சவங்க ஆல்ரெடி இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு 9 டூ 10 மந்த்ஸ்ல வந்து நம்ம கூட படிச்சவங்கலாம் அ நமக்கு முன்னாடி வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னும் இப்படியே உட்காந்துட்டுருக்கோம். அந்த மாரி தாட்ஸ் எல்லாம் நெறைய வரும். அண்ட் சில சமயம் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி டைம்ல உங்க மென்டல் ஹெல்த் வந்து அ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ட்ரீம் மேல, உங்களோட ப்ரிப்பரேஷன் மேல நெறைய நம்பிக்கை இருக்கணும். அண்ட் டீமோட்டிவேட்டடா ஆகுற சமயத்துல கூட உங்க மைண்ட காம் பண்ணி, செல்ஃப் மோட்டிவேட்டடா அகைன் அண்ட் அகைன் நீங்க படிக்க உட்காரணும். அதுக்கு உங்க மென்டல் ஹெல்த்த நீங்க நல்லா பார்த்துக்க வேண்டியது முக்கியம். உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நீங்க ட்ராப் எடுக்கிறத பத்தி ஃபர்தரா யோசிக்கலாம். அண்ட் 2வது முக்கியமான விஷயம் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன். நீங்க என்னதான் மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், பேரண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இந்த 1 இயர் நீங்க ட்ராப் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க வீட்ல உட்காந்து படிக்கிறீங்களோ, இல்ல கோச்சிங் போய் படிக்கிறீங்களோ, எதுவா இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ட்ராப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட்டு நீங்க மைண்ட் லெவல்ல ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம், உங்க பேரண்ட்ஸ்ட்ட தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசணும். நீங்க ப்ரீவியஸா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? எதனால உங்களுக்கு மார்க் கம்மியாச்சு? உங்களோட ட்ரீம் வந்து உங்களுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட்? எதனால நீங்க ட்ராப் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க இந்த ட்ராப் இயர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? எப்படி வந்து நீங்க உங்க மார்க்ஸ இம்ப்ரூவ் பண்ண போறீங்க? உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன பொறுத்து நீங்க வந்து ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ண போறீங்களா? இல்ல ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ண போறீங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்களா? இப்படி எல்லா விஷயங்களையும் உங்க பேரண்ட்ஸ்ட்ட சொல்லி புரிய வச்சு, அவங்களையும் நீங்க ட்ராப் எடுக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்க நெறைய டைம்ல வந்து லோவா ஃபீல் பண்ணும்போது கூட, உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னும் மோட்டிவேட்டடா படிக்கலாம். அண்ட் 3 முக்கியமான விஷயம், வில்லிங்னஸ் டூ ஸ்டடி 8 டூ 10 மந்த்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. நீங்க ட்ராப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீரியஸா முடிவு பண்ணிட்டீங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசிட்டீங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டே உட்காந்து படிக்கணும். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா படிக்கிறதுக்காக தான் ட்ராப் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனா, ஈச் அண்ட் எவ்ரி டே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தாலும், அன்னைக்கு உங்க சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் உட்காந்து படிக்கணும். சம்டைம்ஸ் 8 டூ 10 ஹார்ஸ் கூட ஈஸியா படிக்க முடியும். பட் சம் டேஸ் வந்து ஒரு 1 ஹார் படிக்கணும் அப்படின்னா கூட அவ்ளோ கஷ்டமா இருக்கும். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாரி டைம்லயும் கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணி படிச்சா மட்டும் தான் அ ஒரு நல்ல ரிசல்ட்ட வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும். நெறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் பண்ற ஒரே விஷயம், அவங்கள அனதர் ஒரு ட்ராப்க்கு தள்ற ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறது மட்டும் தான். என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும், என்ன மைண்ட் செட்டா இருந்தாலும், கண்டிப்பா கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணி, அந்த ஒரு வில் பவரோட டெய்லி டெய்லி படிக்க முடியும் அப்படின்னா மட்டும், நீங்க ட்ராப் எடுக்கிறத பத்தி இன்னும் ஃபர்தரா யோசிக்கலாம்.
அண்ட் தென் 4வது முக்கியமான விஷயம் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த். பிகாஸ் நிறைய ட்ராப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் ஆர் 10 டேஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஒழுங்காக எக்ஸாம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அதுதான் அவங்கள வந்து இன்னொரு ஒரு ட்ராப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக கூட இருந்திருக்கும். ஸோ இனிஷியல் டைம்லேருந்தே உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டெய்லி வந்து ஒரு 6 to 8 ஹார்ஸ் உட்காந்தே படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும். ஜங்க் ஃபுட்ஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஹைட்ரேட்டடாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களால் நல்ல கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியும். ஆஸ் அ ட்ராப்பராக ஐ நோ இந்த ஜேர்னி வந்து எவ்வளோ விஷயங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்து இந்த ட்ராப் இயரில் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் கிளியர் கோல்ஸோட கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த ட்ராப் ஜேர்னியை வந்து அப்ரோச் பண்ணுறப்போ இதோட எண்டிங் ஒரு அழகான சக்ஸஸ்ஃபுல் எண்டிங்காக இருக்கும். நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள், ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ட்ராப் எடுக்க வேண்டாம், இவ்வளோ விஷயங்களை வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல. இந்த வேர்ல்டு வந்து இந்த ஒரே ஒரு எக்ஸாமோட முடிஞ்சு போகிறது கிடையாது. இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல நல்ல கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதில் நல்லா ஷைன் பண்ணலாம். இல்லை எனக்கு டாக்டர் தான் ஆகணும், இந்த ஜேர்னியில் வந்து எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராப் இயரை ஒரு சீரியஸான ஒரு இயராக எடுத்துக்கிட்டு உங்களோட 100% கொடுத்துருங்க. என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் இதை விட என்னால் சூப்பராக படிச்சிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களோட 100% இந்த ட்ராப் இயரில் கொடுத்துருங்க. பிகாஸ் ரீரிப்பீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் 100% கொடுக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க அனதர் ஒரு ட்ராப்குள்ளேயே போவாங்க. என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ராப் இயர் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு 100% கொடுத்து இந்த எக்ஸாமை முடிச்சிருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லா யோசிச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்த பிறகு நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டடி ஹார்ட், ஸ்டடி மோர், ஸ்டே டியூன்ட். பாய்.